ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு எடுத்துருக்குறேங்க. 200 ml ஆயில் விட்டுட்டேங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு 100 இஞ்சி 100 பூண்டுங்க, அதுவும் அரைச்சி வச்சாச்சுங்க. 100 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து மல்லித்தலைங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறேங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதாவது அரை கிலோவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா இந்த கலவையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்குனா தான் டேஸ்ட்டு நல்லா இருங்க. வீட்டில் நானே ஹோம்மேடாக ரெடி பண்ண பிரியாணி மசாலாங்க, ஷார்ட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேங்க. பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. 4 தக்காளியை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. நீங்கள் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். இப்படி போட்டோம்னா அரைச்சி சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காக வந்துட்டு நான் அரைச்சிட்டேங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம், இதோட சேர்த்துக்கலாம். 1,4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க. 5 டம்ளர் அரிசிக்கு. சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்துட்டு வடித்து வச்சிடணும். கலருக்கு வந்துட்டு நான் எந்த பொடியுமே ஆட் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அந்த சிக்கன் கூடயே போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து ஒரு 3/4 பதம் வந்துட்டு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கிரேவியும் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. அதாவது இன்னொரு அடுப்பில் வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தானுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும், அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றக்கூடாது, குழஞ்சிரும். அரிசியை கழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்குறேங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சாதம் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து வந்து நீங்கள் வந்துட்டு கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சாதத்தை வந்துட்டு மேலால் இந்த மாதிரி பின்னாடி அமுத்தி விட்டுட்டு தம் போட்டுடலாங்க. தட்டு போட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம். கீழே வந்து தோசைக்கல் வச்சாச்சுங்க. சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ஹோம்மேடாக மசாலாஸுங்க, கீ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஒரிஜினல் பசு நெய், எருமை நெய் எல்லாமே கிடைக்குங்க. மற்ற மசாலாஸ் எல்லாமே கிடைக்குங்க. ப்ரெசர்வேட்டிவ், கலரிங் எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க.